அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் நாம் 12ஆம் வகுப்பில் இயல் 1லிருந்து 3 வரைக்கும் இருக்கிற இன்டீரியர் கொஸ்டின் பார்த்தோம். இப்போ கண்டினியூவாக அப்படியே 4வது இயலில் இருக்கிற மிக முக்கிய வினாக்களை நான் சொல்கிறேன் பாருங்கள். முதல் கேள்வி, சுவடியோடு பொருந்தாத சொல் தேர்வு செய்க. கடுக்காய். அடுத்தது, குழிமாற்று எந்த துறையோடு தொடர்புடைய சொல்? கணிதம். அடுத்தது, திண்ணை பள்ளிக்கூடங்கள் எந்த நூற்றாண்டில் அதிகம் இருந்தன? 19ஆம் நூற்றாண்டில். அடுத்தது, குருகுலம் என்பது ஆசிரியரின் வீடு. 4வது கேள்வி, மன்றத்திற்கு வழங்கும் இன்னொரு பெயர் அம்பலம். 5வது கேள்வி, சைன மடங்களுக்கான பெயர் பள்ளி. 6வது கேள்வி, பள்ளி என்னும் பெயர் எவற்றிற்கெல்லாம் பொதுவாக வழங்கப்படும்? பாடசாலை, மடங்கள். அடுத்தது, 7வது கேள்வி, நெடுங்கணக்கு என்பது அரிச்சுவடி. அடுத்தது, 8வது கேள்வி பெற சட்டாம்பிள்ளை என்பர் யார்? சட்டாம்பிள்ளை என்பது தலைமை வகிக்கும் மாணவர். சட்டாம்பிள்ளை 2 மார்க் இன்டீரியரில் கூட கேட்பாங்க. அதாவது ஆசிரியர்கள் பாட இடைவேளையில் வகுப்பை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர்கிட்ட படிச்சுட்டு போவாங்க. அதுதான் சட்டாம்பிள்ளை. 9வது கேள்வி, அக்ஷராபியாசம் என்றால்? எழுத்தறிவித்தல். அதுவும் 2 மார்க்கில் கூட இன்டீரியராக கேட்பாங்க. அடுத்தது, 10வது கேள்வி, எழுத்தாணிக்கு வழங்கும் வேறு பெயர்? ஊசி. இந்த எழுத்தாணியிலே 3 வகை இருக்குது. என்ன அப்படின்னா, வார் எழுத்தாணி, குண்டு எழுத்தாணி, மடக்கு எழுத்தாணி. அது கூட இன்டீரியரில் கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. அடுத்தது, 11வது கேள்வி, டாக்டர் சுபா மாணிக்கம் எந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தார்? மதுரை. 12வது கேள்வி, தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் ஓவேசா. 13வது கேள்வி, பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர் ஓவேசா. அடுத்தது, 14வது கேள்வி, ஓவேசா நூலகம் அமைந்துள்ள இடம் திருவான்மியூர். அடுத்தது, 15வது கேள்வி, சுரதா நடத்திய கவிதை இதழ் காவியம். 16வது கேள்வி, விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு வேறு. இது தொடர் தரும் முழுமையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விண்வெளியில் இயங்குகின்ற, அதாவது வெண்மதி, செங்கதிர், முகில் அனைத்தும் வேறு வேறு. அடுத்தது, 17வது கேள்வி, உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார்? சுரதா. அடுத்தது, 18வது கேள்வி, சுரதா என்பதன் விரிவாக்கம் சுப்புரத்தின தாசன். அடுத்து 19வது கேள்வி, சுரதாவின் இயற்பெயர்? ராசகோபாலன். 20வது கேள்வி பாரு, கவிஞர் சி மணியின் கவிதைகள் 1959ஆம் ஆண்டு முதலில் எந்த இதழில் வெளிவந்தது? எழுத்து. அடுத்தது, 21வது கேள்வி, கவிஞர் சி மணி நடத்தி வந்த சிற்றிதழ் நடை. அடுத்து பாரு, 22வது கேள்வி, கவிஞர் சி மணி மொழிபெயர்த்த சீன மெய்யியல் நூல் எது? தாவோ ஜே தேசிங். அடுத்தது, 23வது கேள்வி, சி மணி பேராசிரியராக பணியாற்றிய துறை ஆங்கிலம். 24வது கேள்வி, காவினம் கலனே, சுருக்கினம் கலப்பை. இதில் கலன் உணர்த்தும் பொருள் இசைக்கருவி. 25வது கேள்வி, கற்றோரது செம்மாப்பு என்பதில் செம்மாப்பு என்பதன் பொருள் இருமாப்பு. 26வது கேள்வி, புறநானூற்றுக்கு வழங்கும் வேறு பெயர்? புறம் புறப்பாட்டு. 27வது கேள்வி, வயங்கு மொழி வித்திதான் வித்தி என்பதன் பொருள் விதைத்து. அடுத்தது, 28வது கேள்வி, தாளும் நிலை வரினம் கலங்காதவர் கல்வி கற்றோர். 29வது கேள்வி, ஔவையார் அகநானூற்றில் பாடியுள்ள பாடல்கள் 4. அடுத்தது, 30வது கேள்வி, புறநானூற்றில் பயின்று வரும் பா நேரிசை ஆசிரியப்பா. அடுத்தது, 31வது கேள்வி, பரிசில் துறை என்பது பரிசில் வேண்டி வாயிலில் நிற்பது. பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது. அடுத்தது, 32வது கேள்வி, அதியமானின் அரசவை புலவர் ஔவையார். அடுத்தது, சாலை போக்குவரத்து உதவிக்கு உரிய தொலைபேசி எண் 103. அடுத்தது, 33வது கேள்வி, உலகிலேயே அதிக சாலை போக்குவரத்து வசதிகளை கொண்ட 2வது பெரிய நாடு நம் இந்தியா. அடுத்தது, 34வது கேள்வி பாரு, முதல் பன்னாட்டு சாலை அமைப்பு மாநாடு நடைபெற்ற இடம், ஆண்டு. இடம் பாரிசு, ஆண்டு 1909ஆம் ஆண்டு. அடுத்தது, 35வது கேள்வி, வெண்பா யாப்பு செல்வாக்கு பெற்ற காலம் சங்கம் மருவிய காலம். அடுத்த பாரு, சொல்லுதலை அடிப்படை 37வது கேள்வி, சொல்லுதலை அடிப்படையாக கொண்டு தோன்றியது வெண்பா. அடுத்தது 38வது கேள்வி, வெண்பாவின் ஓசை செப்பலோசை.
ஆசிரியப்பாவின் ஓசை அகவல் ஓசை. கலிப்பா துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா தோங்கல் ஓசை. இந்த ஓசையை வந்து கேட்பாங்க, பார்த்துக்குங்க. 39வது கேள்வி. வெண்பா டேஸ் அமைய வேண்டும் என்பது இன்றியமையாத விதி. வெண்டலையால். அடுத்தது 40வது கேள்வி. வெண்டலை டேஸ் வகைப்படும். 2 வகைப்படும். 41வது கேள்வி. வெண்பா எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் நாம் வந்து 12ஆம் வகுப்பில் இயல் 1லேருந்து 3 வரைக்கும் இருக்கிற இன்டீரியர் கொஸ்டின் பார்த்தோம். இப்போ வந்து கண்டினியூவாக அப்படியே வந்து 4வது இயலில் இருக்கிற மிக முக்கிய வினாக்களை வந்து நான் சொல்கிறேன், பாருங்கள். முதல் கேள்வி. சுவடையோடு பொருந்தாத சொல் தேர்வு செய்க. கடுக்காய். அடுத்தது குழிமாற்று எந்த துறையோடு தொடர்புடைய சொல்? கணிதம். அடுத்தது திண்ணை பள்ளிக்கூடங்கள் எந்த நூற்றாண்டில் அதிகம் இருந்தன? 19ஆம் நூற்றாண்டில். அடுத்தது குருகுலம் என்பது ஆசிரியரின் வீடு. 4வது கேள்வி. மன்றத்திற்கு வழங்கும் இன்னொரு பெயர் அம்பலம். 5வது கேள்வி. சைன மடங்களுக்கான பெயர் பள்ளி. 6வது கேள்வி. பள்ளி என்னும் பெயர் எவற்றிற்கெல்லாம் பொதுவாக வழங்கப்படும்? பாடசாலை, மடங்கள். அடுத்தது 7வது கேள்வி. நெடுங்கணக்கு என்பது அரிச்சுவடி. அடுத்தது 8வது கேள்வி பேர் சட்டாம்பிள்ளை என்பர் யார்? சட்டாம்பிள்ளை என்பது தலைமை வகிக்கும் மாணவர். சட்டாம்பிள்ளை வந்து 2 மார்க் இன்டீரியரில் கூட கேட்பாங்க. அதாவது ஆசிரியர்கள் வந்து